பேரறிவாளன் பிரச்சனையில் உயர்நீதிமன்றம் மனு எதையும் தள்ளுபடி செய்யவில்லை, விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. காவிரி பிரச்சனையில் நமது மாநிலத்தின் உரிமைகளை காங்கிரஸ் எந்த நாளும் விட்டுக் கொடுக்காது என்றும், எத்தகைய போராட்டத்தை வேண்டுமானாலும் முன்னெடுப்போம் என்று மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வி ஆர் சுதா தெரிவித்தார். மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வி ஆர் சுதா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: பேரறிவாளன் வழக்கறிஞராக பதிவு செய்யப்பட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் நான் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதாக வெளியான செய்தி தவறானதாகும். சிபிஐ விசாரணை தேவையா இல்லையா என்ற மனு மட்டும் அன்று விசாரிக்க எடுத்துக் கொள்ளப்பட்டது. சிபிஐ விசாரணை தேவையில்லை என்பது மட்டும்தான் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி அமர்வில் இந்த மனு விசாரணையில்தான் உள்ளது, விரிவாக விசாரணை செய்வேன் என்று நீதியரசர் தெரிவித்துள்ளார். பேரறிவாளன் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு ஆகியோரை பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பரங்கிப்பேட்டை அருகே கடலில் 4 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க அனுமதி கோரப்பட்டுள்ள விஷயம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர், எந்த காரணம் கொண்டும் தமிழக வளங்களை பாழ்படுத்த விடமாட்டோம். கடந்த அரசு என்ன நிலைப்பாட்டில் இருந்ததோ அதே நிலைப்பாடுதான் தற்பொழுதும் உள்ளது என்று தெரிவித்தார். மேகதாது பகுதியில் அணை கட்டும் முயற்சி குறித்து தடுத்து நிறுத்த பிரதமரிடம் முதலமைச்சர் கோரிக்கை வைத்துள்ளார். ஆனால் பாரத பிரதமர் எப்பொழுதும் தமிழக நலனுக்கு எதிராகத்தான் செயல்படுவார். இந்த பிரச்சனையில் தமிழக நலன் காக்க காங்கிரஸ் அரசு கர்நாடகாவில் இருக்கிறது என்பதற்காக தமிழக நலனை விட்டுக் கொடுக்க மாட்டோம். எந்த எல்லைக்கும் சென்று போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்தார். அது முற்றிலும் பொய்யான தகவல். பேரறிவாளனுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கின்றது. அந்த வழக்கு சிபிஐ என்கொயரி தேவையா வேண்டாமா என்ற வாதம் மட்டும்தான் அன்றைக்கு நடந்தது. அதை தவிர்த்து விடலாம், இதை சிபிஐ என்கொயரி செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொன்னார். ஆனாலும் ரிட் மனுவை நான் கட்டாயமாக விரிவாக விசாரிக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். ரிட் மனு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றது. அதே போன்று எதிர்த்தரப்பில் இருக்கின்ற பேரறிவாளன் உட்பட அனைத்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு போன்ற அத்தனை பேரையும் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். இயற்கை வளங்களை சுரண்டுவது என்பது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். தமிழகம் அது ஒருபொழுதும் அனுமதிக்காது என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. ஏற்கனவே இருந்த அரசாங்கம் எடுத்த முடிவில் தான் ஒட்டுமொத்த மக்களின் நிலைப்பாடும் இருக்கின்றது. அதனால் எண்ணெய் வளங்கள் என்ற பெயரில் தமிழக மண்ணானது விவசாயத்தை சார்ந்த பூமி. இந்த விவசாயத்தை சார்ந்த பூமியை சுரண்டுவது என்பது எப்படிப்பட்ட கார்ப்பரேட் நிறுவனங்கள் யார் அது பின்புலமாக இருந்தாலும் சரி, அதை அனுமதிக்கக்கூடாது. இதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் மனநிலை. குறிப்பாக டெல்டா மக்களின் மனநிலையும் அதுதான். அவங்க மாநிலங்களுக்கு தேவையான உரிமையை குரல் கொடுப்பதற்கு அந்தந்த மாநில முதலமைச்சர்களுக்கு உரிமை உண்டு. அந்த அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் வைத்திருக்கின்ற கோரிக்கை என்பது சரியானது. அதை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசாங்கம் ஆவணம் செய்ய வேண்டும். எப்பொழுதுமே நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தை பாரபட்சமாக நடத்துவதும் தமிழக மக்களை வஞ்சிப்பதும் என்பது தொடர்கதையாக தான் இருக்கின்றது. இப்போது வந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வைத்திருக்கின்ற கோரிக்கை நிறைவேற்றுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.